மகாபாரதம் ஆதிபருவம். உபபருவம் 4. பௌலோம பருவம். பிருகு வம்சத்தின் வரலாறு மற்றும் ருரு பிரமத்வரை காதல் கதை. சௌதி முனிவர் தொடர்ந்தார். முனிவர்களே, இப்போது நான் உங்களுக்கு பிருகு வம்சத்தின் மாபெரும் கதையை சொல்கிறேன். பிருகு முனிவர் பிரம்மனின் மகனாகத் தோன்றியவர். அவரது மனைவி புலோமை மிகுந்த அழகும் குணமும் கொண்டவள். புலோமை கருவுற்றிருந்தபோது ஒருநாள் பிருகு முனிவர் மந்திரங்கள் ஓதித் தவம் செய்ய ஆற்றிற்குச் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் புலோமன் என்ற பெயருடைய ஒரு அசுரன் அங்கே வந்தான். அவன் புலோமையை முன்பே காதலித்தவன். அவளை பிருகு முனிவர் மணந்தது கண்டு அவன் பொறாமை கொண்டிருந்தான். அவன் அக்னி பகவானை அழைத்து, அக்னியே, உண்மையைச் சொல். இப்பெண் யாருக்கு உரியவள் என்று கேட்டான். அக்னி பகவான் உண்மையை கூற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவர் சொன்னார், இந்த பெண்ணை முதலில் நீதான் மணக்க விரும்பினாய். ஆனால் முறைப்படி அவளது தந்தை அவளை பிருகுவிற்கு மணம் முடித்துக் கொடுத்தார் என்று உண்மையை சொன்னார். இதை கேட்ட அசுரன் வஞ்சகமாக ஒரு பன்றி உருவெடுத்து புலோமையை கடத்திச் சென்றான். அச்சத்தால் புலோமையின் கரு சிதைந்து ஒரு சிசு பூமியில் விழுந்தது. அந்தச் சிசுவே சியவன முனிவர். சியவன் என்றால் விழுந்தவன் என்று பொருள். அந்தச் சிசுவின் தேகத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளி அந்த அரக்கனை எரித்துச் சாம்பலாக்கியது. தனது மனைவியை மீட்ட பிருகு முனிவர், அக்னி பகவான் உண்மையை சொன்னதால்தான் இந்த ஆபத்து நேர்ந்தது என்று கருதி அக்னியைச் சபித்தார். நீ புனிதமான பொருட்களையும் தீய பொருட்களையும் சமமாக உண்ணுவாய் என்றார். அக்னி பின்னர் பிரம்மனிடம் முறையிட சாபம் மாற்றப்பட்டது. இந்தச் சியவன முனிவரின் பரம்பரையில் வந்தவர்தான் ருரு. ருரு ஒருநாள் காட்டில் பிரமத்வரை என்ற அழகிய பெண்ணைக் கண்டார். அவள் மேனகை என்ற அப்சரஸ் மற்றும் விஸ்வாவசு என்ற கந்தர்வனின் மகளாவாள். ருரு அவளை மணக்க விரும்பினார். ஆனால் திருமணம் நடப்பதற்கு முந்தைய நாள் பிரமத்வரை விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு பாம்பால் கடிக்கப்பட்டு உயிர் நீத்தாள். ருரு சொல்லோனா துயரத்தில் ஆழ்ந்தார். அவர் காடு முழுவதும் அலைந்து திரிந்து கதறினார். அப்போது ஒரு தேவதூதன் தோன்றி, ருருவே, பிரமத்வரையின் ஆயுள் முடிந்துவிட்டது. ஆனால் நீ உனது ஆயுளில் பாதியை அவளுக்கு கொடுத்தால் அவள் மீண்டும் உயிர் பெறுவாள் என்றார். ருரு சற்றும் யோசிக்காமல் தனது ஆயுளில் பாதியை கொடுத்தார். பிரமத்வரை தூக்கத்திலிருந்து எழுவது போல் உயிர் பெற்று எழுந்தாள். இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு ருருவிற்கு பாம்புகள் மீது அடங்காத கோபம் உண்டானது. அவர் எங்கே பாம்பை கண்டாலும் அதை தனது தண்டத்தால் அடித்துக் கொல்லத் தொடங்கினார். ஒருமுறை அவர் ஒரு வயதான பெரிய பாம்பை கண்டார். அது உண்மையில் பாம்பாக மாறிய துந்துபன் என்ற முனிவர். அவர் ருருவிடம் சொன்னார், ருருவே, ஒரு பிராமணன் அமைதியாக இருக்க வேண்டும். கொல்வது உமது தர்மம் அல்ல. அஹிம்சையே உயர்ந்த தர்மம் என்றார். மேலும் அந்த பாம்பு சொன்னது, எதிர்காலத்தில் ஆஸ்திகர் என்ற ஒரு முனிவர் பிறப்பார். அவர்தான் நாக இனத்தை அழியாமல் காப்பார் என்று கூறிச் சென்றார். ருரு தனது தவறை உணர்ந்து பாம்புகளை கொல்வதை கைவிட்டார். இவ்வாறு பிருகு வம்சத்தின் வரலாறு மகாபாரதத்தின் பல முக்கியமான திருப்பங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது. அடுத்த உபபருவத்தில் ஆஸ்திக பருவம் மற்றும் பார்க்கடல் கடைதல் பற்றிய விரிவான கதையை காண்போம்.